ஒரு பொண்ணு ஒரு 2 பசங்களோட போயிட்டாலும் அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. லவ் அவ்வளோ தூரம்லாம் நீங்க போக வேண்டாம். என் கூட படிக்கிறாங்கம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடலாமான்னா அவங்க தொங்கிடுவாங்க. அந்த மாதிரி குடும்பங்கள். அதே பெற்றோர்கள் தான் அவங்க வீட்டிலே ஒரு மாமாவோ யாரோ அவங்கள பாலியல் இது பண்ணியிருப்பாங்க, அதை வெளியில சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கௌரவம் எங்க போச்சு? பாலியல் பலாத்காரம் இந்த சின்ன குழந்தைய 7 வயசு 8 வயசு பிள்ளைய பண்ணியிருக்காங்கிறத அம்மா கிட்ட போய் சொன்னா கூட, திருமணத்துல இருந்து வெளில வந்துட்டனா கட்டாயமா இன்னொரு திருமணம் அவசியம் இல்ல. அதுவுமே அவசியம் இல்ல. ஒரு ஆண் துணையோட நீ இருந்துதான் ஆகணும் அவசியம் இல்ல. ஒரு காதலனோ ஒரு கணவனோ இல்ல 2வது கணவனோ தான் இருக்கணும். அப்படி உன்னால தனியா வாழ முடியாதுன்னு ஒரு கட்டமை கொடுத்துருக்காங்கல்ல, இதை முதல்ல உடைக்கணும். தனியா வாழலாம்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. தனியா வாழ்ந்த பெண்களை நான் சரியா பார்க்கல. கல்யாணம் ஆச்சுன்னா டிவோர்ஸ் ஆச்சுன்னா வேற கல்யாணம் பண்ண பெண்களை தான் பார்த்திருக்கேன். ஆம்பளையே வேணாம் நான் தனியா வாழ்வேன்னு சொல்ற பெண்களை நான் பார்த்தது கிடையாது. அப்போ அங்கேதான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கால்ல வந்து கள்ளிப்பாலோ கள்ளி செடியோ சாவடிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளால பெண்களை சாவடிக்கிறாங்க. கொஞ்சம் நவீனமா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அங்க பொண்ணுக்கு வந்து நடந்த அபியூஸை வந்து லேட்டா தான் சொல்லுதா, இது வந்து எனக்கு நடந்திருக்குது அபியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து புரியறதுக்குள்ள அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம், பேம்பர் பண்றோம், பத்திரமா வளர்க்குறோங்கிற பேர்ல இப்படிதான் போய் காவு கொடுக்குறாங்க. எனக்கு சொல்ல முடியாத நிறைய அசிங்கங்கள் எங்கேயுமே சொல்ல முடியாது சாகிற வரைக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறது இருக்கும், கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கலையான்னு கேக்குறது. அதை தாண்டி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இளையராஜா அவங்களெல்லாம் முதல் தீ வச்சு கொளுத்தணும். பொண்ணு வந்து வேண்டாம்னு சொன்ன உடனே ஒரு கொஸ்டின் வருது, அப்ப நீ யாரை லவ் பண்ற? இன்னொன்னு எமோஷனல் பிளாக்மெயில். எங்களுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பாங்க? நாங்க செத்து போயிட்டோம்னா நீ சமூகத்தோட இந்த கடமையை முடிச்சிடணும், பெத்த கடமையை முடிக்கணும்ன்றதும் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து அந்த கடமையை யாரு பிரஷர் பண்றாங்கன்னா சமூகம். இப்போ இவ்வளவு வயசாயிடுச்சு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஏன் உன் பொண்ணு இன்னும் குழந்தை பெத்துக்கல, சரி ஒரு வாழ்க்கை தான் அப்படி போயிடுச்சு, பொண்ணுக்கு சட்டு போட்டுன்னு 2வது கல்யாணம் பண்ணி வைங்க. இது எல்லாமே இந்த சமூகம் யாரா இருக்கும்? தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வெளியிலேயே சொல்ல மாட்டோம். ஏன் வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த காலத்துல இருந்து பெண்களும் படிக்கணும்னு தான் நம்ம பெண்களுக்குன்னு தனி ஸ்கூலு, பெண்களுக்குன்னு தனி கல்லூரி எல்லாம் கொண்டு வந்தோம். இன்னமும் அது தேவை இருக்குது அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய இதாக தான் பார்க்கணும். அது வந்து ஒரு நல்ல விஷயமா இன்னும் பார்க்க முடியும். கோ எஜுகேஷன் தேவை அப்படிங்கிறது. ஆனா இந்த மாதிரி சூழல் எவால்வ் ஆகி எஜுகேட் ஆகி வந்துட்டு இருக்கும்போது இப்போ மேக்சிமம் வந்து படிச்ச பேரண்ட்ஸாக தான் மேக்சிமம் இருக்காங்க. ஒரு 12th ரிதன்யாவோட அம்மா கூட ஒரு 12th படிச்சிருக்கலாம், ஒரு SSLC படிச்சிருக்கலாம். அப்போ ரிதன்யா வந்து ஒரு கிராஜுவேட்டா இருக்காங்க. இப்படி வரும்போது கூட அவங்க ஏன் எவால்வ் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதும் அவங்க சொன்ன மாதிரி படிப்பும் அவங்களோட சிந்தனையை வந்து மாற்றல. அவங்க சிந்தனைங்கிறது தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. எஜுகேஷன் இஸ் ஃபெயில் டு சேஞ்ச் யுவர் தாட் ப்ராசஸ்ன்றதான் சொல்லணும். எஜுகேஷன் வந்து அதை சொல்லிக் கொடுக்கல, புத்தகத்தை தான் சொல்லிக் கொடுக்குது. உன்னுடைய வந்து ஒரு பெரியாரிசம் பேசுறவோ இல்லைன்னா நீ வந்து ஒரு மாடர்னா திங்க் பண்றதுக்கோ வீட்டில் தானுங்க முக்கால்வாசி நேரம் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நிறைய நேரம் இருக்கிறது வெளியில தான் உண்மையா சொல்ல போனா. ஆனா அந்த 7 வயசு உளவியல் ரீதியா நாங்கள் முக்கியம் சொல்லுவோம். உரம் போடப்பட்டாச்சு அந்த இடத்துல வந்து ஒன்று அப்படியே குறுக்கி உன் பிலீஃப் சிஸ்டத்தை இதுதான் வேல்யூஸ் மொராலிட்டின்னு போட்டு புகுத்திட்டாங்க. ஒவ்வொரு நேரம் நீ அதான் இன்னொரு ஒரு ஆணை நினைச்சா கூட அவங்களுக்கு குற்ற உணர்வா இருக்குன்னு நிறைய பெண்கள் இன்னைக்கு கவுன்சிலிங்ல வந்து சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மைண்டை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் விட்டு வெளியில வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா எம்பவர்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம சொல்றோன்னா உண்மையா வந்து 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற பெண்கள் கூட இன்னைக்கு இண்டிபெண்டா இருக்கு. பிக் கொஸ்டின் மார்க் தான். ஒரு வேலை ஃபினான்ஷியல் சுதந்திரம் கூட அவங்களுக்கு இருக்கான்னா எத்தனை பெண்களுக்கு இந்த கேள்வி கேட்குற போய் ஒரு பேங்கை வந்து அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும்? எத்தனை பேரால ஃபினான்ஷியலாக வந்து இன்னைக்கு என்னெல்லாம் சம்பாதிக்கிறோம், என்ன பண்றது, இதை வந்து ஆம்பளைங்க கிட்ட சார்ந்து கொடுக்கறது, அப்புறம் டிபெண்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்க தான் அன்பு கொடுக்கணும், நீ தான் எல்லாமே பண்ணணும்னு எதிர்பார்க்கறது, இதுலலாம் டிபெண்ட் ஆகக்கூடாது. ஒரு உமன் உண்மையா எம்பவர் ஆகணும், இண்டிபெண்டா இருக்கணும்னா டோன்ட் லீன் ஆன் அ மேன். நீங்களும் இண்டிபெண்டா இருங்க, நம்மளும் அதை கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும். எத்தனை இன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற பெண்களுக்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எப்படி போய் நம்ம ஒரு சலான் போடுறது, வாங்குறது, இல்லை ஆன்லைன் பேங்கிங் பண்றது அப்படிங்கிற ஒரு சின்ன லைஃப் ஸ்கில்ஸ் ப்ராக்டிசஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரித்தன்யாங்கெல்லாம் இதெல்லாம் வந்து எங்க பணம் இருக்கு, எங்க வருது, எப்படி போச்சு ஒண்ணு இல்ல. அதைத்தான் ரேகா சொல்றாங்க, அந்த பகுதியிலே எப்படின்னா பெண்கள் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. அதாவது எங்க பெண் கடைக்கெல்லாம் போக மாட்டா, எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அங்க போக மாட்டாங்க. போக கூடாதுன்னு தானங்க நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிள்ளைய கடைக்கு போகணும், பொட்ட பிள்ளை வீட்டை விட்டு வெளியே லவ் பண்ணிடுவாங்க, இல்ல தெருல இருக்கவங்க. இல்ல அது ஒரு தரக்குறைவா பாக்குறேன். என் பொண்ணு போயிட்டு பொருள் வாங்கிட்டு அதை கரெக்டா வர அப்படின்றத பெருமையா பார்க்காம எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வயசுக்கு வந்த புள்ள இல்ல, நாங்க சின்ன பாப்பாவா இருந்தா கூட அனுப்ப மாட்டோம்ன்றது வந்து ஒரு பெருமையா. ஒரு கொடுமை என்னன்னா
பெரிய பிள்ளை 12வது படிக்கிற பிள்ளை கூட 4வது படிக்கிற தம்பியை வந்து துணை அனுப்புவாங்க. அவன் வந்து அதை விட காப்பாத்திடுவான், அவன் தான் பையன், ஆம்பளை. காப்பாத்திடுவான். இல்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்றோம், பேம்பர் பண்றோம், பத்திரமா வளர்க்குறோங்கிற பேர்ல இப்படிதான் போய் காவு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்கள வந்து பத்திரமா வளர்க்குறேன், ஒருத்தன் கிட்ட போய் நான் வந்து பத்திரமா புடிச்சு கொடுக்குறேன், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆபீசர் அவங்க கிட்ட போய் கொடுத்தா என் பொண்ணு நல்லா இருப்பா, அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த மாதிரியான பத்திரப்படுத்திட்டே இருக்க டூல்ஸ கொடுங்கன்னு சொல்றேன். நாங்க பாத்துக்கிறோம், பத்திரமா கொடுக்கவே எஜுகேஷன், பணம், இது ரெண்டுமே எந்த பொண்ணுக்குமே தைரியமே கொடுத்தது கிடையாது. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு எங்க இருந்து வரணும்? முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டை விட்டு வெளியே வந்தாலே பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், பேரண்ட்ஸே இல்லாத அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க வெளியே வருதான்னு கேட்டா கிடையாது. சொசைட்டி இப்போ எனக்கு சொல்ல முடியாத நிறைய அசிங்கங்கள் எங்கேயுமே சொல்ல முடியாது சாகிற வரைக்கும் வச்சிருக்க. இவ்வளோ சொன்னதுக்கே என்ன போல்டுங்கிறாங்க. இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அசிங்கமா இருக்கு. அவங்க கிட்ட டஜன் கணக்குல இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு, அதை கேட்கறதுக்கு, இந்த சொசைட்டியை மாத்துறதுக்கு கூப்பிட்டு வச்சு நான் இவங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம், அவங்ககிட்ட பர்சனலா சொல்லலாம். இந்த சொசைட்டி காது கொடுத்து கேட்க தயார் கிடையாது. எங்களுக்கு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்க. இந்த முத்திரை சீப்போட சொல்லிட்டு நாங்க டிராவல் பண்ணும்போது தான் எங்களால சுதந்திரம் எனக்கு தெரியுது. எனக்கு என்ன சாரி கட்டணும் நான் முடிவு பண்ணுறேன், நான் என்ன சாப்பிடணும் நான் முடிவு பண்ணுறேன், என் அக்கௌண்ட்டில் எங்கே பணம் இருக்கணும்னு முடிவு பண்ணுறேன், என் ஏடிஎம் கார்டு நான் வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணுறேன். இல்லைன்னா இது எங்கள் அப்பா கிட்டேயும் என் அண்ணன்கிட்டயும் என் தம்பிக்கிட்டேயும் என் புருஷன்கிட்டயே இருக்கும். அவங்க கிட்ட இருந்து பிச்சை வாங்கறதுக்கு நான் ஏன் வேலைக்கு போகணும்னு எந்த பொண்ணு சுயமா நீ எந்த வேலைக்கு வேணாலும் போ. ஒரு துப்புரவு பணியாளராக இருந்தால் கூட என்னுடைய வருமானத்தில் தான் நான் சம்பளம் வாங்குவேங்கிற சுய அறிவு பணம் கொடுக்கவே கொடுக்காது, படிப்பு கொடுக்கவே கொடுக்காது. நம்மளது மனப்பாட பகுதி, 12வது வரைக்கும் மனப்பாட பகுதி. நீ படிச்சே ஆகணும். 10வதுல தோத்துட்டீங்கன்னா மானம் மரியாதை செத்துரு. பேரண்ட்ஸே சொல்றாங்க நீ செத்துரு அப்படிங்கிறாங்க. 12th ஃபெயிலா வீட்டுக்கே வந்துடாத, அப்படியே போயிடு அப்படிங்கிறாங்க. காலேஜ் கிடைக்கலையா, பிடிச்ச காலேஜ் கிடைக்கலையா, உன்னையெல்லாம் பெத்த வயிறு அழிஞ்சு போகட்டுங்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்கக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் எங்கேருந்து வருது? அந்த அம்மா அப்பா செத்துருவாங்களா தான் பையன் போனா? இல்லை பையன் அம்மா அப்பா செத்ததுக்காக எந்த பையனாவது இங்கே செத்துருக்கானா? கிடையவே கிடையாது. என்ன உன் பையன் இப்படி பண்ணிட்டான், உன் பையன் இந்த பிள்ளையோட சுத்துதாமே, உன் பையன் தண்ணி அடிக்கிறானாமே, உன் பொண்ணு, இதெல்லாம் கேட்டா அம்மாவுக்கு அவமானம். என் பையன் என்ன பண்ணா உனக்கு என்ன அப்படின்னு ஒரு தாயால கேட்க முடிஞ்சதுன்னா அவன் திருந்துவா. எங்க அம்மா எனக்காக நிக்கிறா, அவளை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு. என் பையன் அடிக்க மாட்டாங்க, என் பையன் எந்த எதுக்கு, ஆமா இருந்துட்டு போற, உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு தாயோ ஒரு தகப்பனோ கேட்கறதுக்கு தயார் கிடையாதுன்னா அசிங்கமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க. இப்போ இவங்க எல்லாரும் எதை சுத்தினா ஒரு சொசைட்டிக்கு பயந்து பிடிக்காத ஒரு வாழ்க்கைய தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்றாங்க, பிடிக்காத புருஷன் கூட படுக்கிறாங்க, பிடிக்காத பூவை தலையில சூடிக்கிறாங்க, பிடிக்கவே இல்லை ஆனால் சொந்தக்காரன் வாங்கி கொடுத்தாங்கிறக்கா சேலை கட்டிக்கிறாங்க. எனத்துக்கு இந்த ஆணி பிடுங்கணும்னு கேட்குறேன். இப்போ ஒரு உயிர் போச்சு, கன்னியாகுமரியில் ஒரு உயிர் போச்சு, நாமக்கல்ல உயிர் போச்சு. இந்த உயிருக்கெல்லாம் மீண்டும் நீங்க என்ன கொடுப்பீங்க? பேசிகிட்டே இருக்கோம், கோவப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, கோடிகளில் பொருள்ற யாராலையுமே தைரியத்தை கொடுக்கவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே வாங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு விவாகரத்து ஆன ஒரு பெண் வந்து சுதந்திரமா நான் விவாகரத்து ஆனங்கிற அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலை இல்லை. ஏன்னா நிறைய நல்ல குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நீங்க உடைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவே ஒரு குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். குடும்பங்கிற ஒரு அழகியலை கொண்டது. அந்த அழகியில நீங்க அப்படியே முட்டை உடைக்கிற மாதிரி கீழே போட்டு உடைக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளா இருந்தாலும் கூட, இந்த விவாகரத்துக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல வாழ்க்கை இன்னொருத்தரோட வாழ தயாராயிட்டேன் அப்படிங்கிறத அதை நான் இன்னொரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். 100% என்னால் அதை ஏற்றுக்க முடியாட்டி கூட 50% நான் ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கேன். ஏன்னா அவங்க கூட இருந்து சாகிறத விட நான் விவாகரத்து ஆயிட்டேன், நான் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கிறேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆள் நல்ல ஆள் கிடைச்சிட்டான், நல்ல பார்ட்னர் கிடைச்சிட்டான், அவன் உலகத்திலே பெஸ்ட் ஒரு பையனா இருந்தானா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதனால விவாகரத்து ஒரு மாபெரும் தெய்வீக குற்றமோ சட்ட குற்றமோ அல்லது சூசைட் பண்ற அளவுக்கெல்லாம் கிடையாது. பிடிக்கலன்னா வந்து அப்பா அம்மா ஏத்துக்கலன்னா என்ன, கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கு, உலகம் முழுக்க எல்லாமே இருக்கு, வேலைகள் கொட்டி கிடக்குது. அதை இந்த வேலையில அந்த வேலை நான் வந்து ஐஏஎஸ் ஆபீசரா தான் இருப்பேன். பயமே இங்க தனியா இருக்கிறது தான். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, வெளியே வந்துடுறோம். வெளியே வந்துட்டு நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி 2வது திருமணம் பண்ணிக்கோ, டிவோர்ஸ் பண்ணிக்கோ, கரெக்ட். ஆனா தனியா இருக்கிறத பத்தி பேச மாட்டோம். கல்யாணம் பண்ணலன்னா பிரச்சனை இல்ல, இல்ல நீ டிவோர்ஸ் பண்ணிட்ட தனியா இருக்கனா பிரச்சனை கிடையாது. நீ திருமணத்துல இருந்து வெளில வந்துட்டனா கட்டாயமா இன்னொரு திருமணம் அவசியம் இல்ல, அதுவுமே அவசியம் இல்ல. ஒரு ஆண் துணையோட நீ இருந்துதான் ஆகணும் அவசியம் இல்ல. ஒரு காதலனோ ஒரு கணவனோ இல்ல 2வது கணவனோ தான் இருக்கணும். அப்படி உன்னால தனியா வாழ முடியாதுன்னு ஒரு கட்டமை கொடுத்துருக்காங்கல்ல, இதை முதல்ல உடைக்கிறோம். தனியா வாழ தப்பு கிடையாது,
பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு வா. தனியா இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, உன் குடும்பம் நீ அவங்க கூட தான் வாழணும். உன் கல்யாணத்துக்காக நான் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நீ பாட்டு அவங்க கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு குடும்பம் கேக்குது. மாமியார் வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, புருஷன் கூட வாழ முடியாது. அப்ப அந்த பொண்ணு எங்க போகுது? புரியுது. அதனாலதான் ஒரு பொண்ணு, எந்த பெண்ணுமே ஏன் அந்த அபியூசிவான ரிலேஷன்ஷிப் குள்ள இருந்து வெளில வரது யோசிக்கிறாங்கன்னா, எங்க வரட்டும் எங்க போட்டோம், எனக்கு என்ன இருக்கு சொசைட்டில, நான் தனியா வாழலாம்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. தனியா வாழ்ந்த பெண்களை நான் சரியா பார்க்கல. கல்யாணம் ஆச்சுன்னா டிவோர்ஸ் ஆச்சுன்னா வேற கல்யாணம் பண்ண பெண்களை தான் பார்த்திருக்கேன். திருமணம் முடிஞ்சாலும் டிவோர்ஸ் ஆனாலும் தனியா நான் வாழ்வேன், ஆம்பளையே வேணாம் நான் தனியா வாழ்வேன்னு சொல்ற பெண்களை நான் பார்த்தது கிடையாது. அப்போ அங்கேதான் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, இவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட போனா அவனும் அப்படிதான் இருப்பானோ, அவன் அப்படி இருக்க மாட்டான்னு யார் கேரண்டி தருவா அப்படிங்கிற பயத்துல தனிமையை பார்த்து பயந்துகிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா சிங்கிள் உமனா வாழ்றதுக்கு பயந்துகிட்டே அபியூசிவான ரிலேஷன்ஷிப்ல சாவுறாங்க. இட்ஸ் ஓகே டு பி அ சிங்கிள் உமன் அப்படிங்கறத அந்த பாடங்களை சொல்லி கொடுக்கணும். சிங்கிள் உமனா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆம்பளை இருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட்டுங்களா? நம்ம அப்ப எதுக்கு ஒரு போலீஸ் இருக்காங்க, எதுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்கு? எப்ப ஆம்பளை டிபெண்ட் இருக்க முடியும். தொடர்ச்சியா வந்து இந்த சமூகத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறது இருக்கும், கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கலையான்னு கேக்குறது இருக்கும். அதை தாண்டி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இளையராஜா அவங்களெல்லாம் முதல் தீ வச்சு கொளுத்தணும். இதுல அதான் ஸ்னேகா, நான் அதான் கேக்குறேன், இந்த மாதிரி கேள்விகள் இருக்குல்ல, டிவோர்ஸ் ஆயிட்டா கூட இவங்க சொல்ற மாதிரி எப்படியும் உனக்கு ஒரு கம்பெனியன் தேவைப்பா. இப்போ அவங்க ஒரு சிங்கிள் மதரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உன் பையனுக்காவோ பொண்ணுக்காவோ ஒரு கம்பெனியன் வேணும். கேட்டா அந்த கேள்விகளால்தான் உங்களுக்கு வாழ்க்கை மறுவா வரும் அப்படின்றத வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நான் நேரடியா இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு கல்யாணம் ஆன 2வது மாசம் 1வது மாசத்துல கேக்குறாங்க, நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆகலையா? ஏன்னா இப்பதானே கல்யாணம் ஆச்சு, புரியல என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எப்போ 2வதுன்னு கேக்குறாங்க. எதுக்கு 2வதுன்னா அதுக்கு துணை வேணும். சரி துணை வேணும், சரி அப்போ 3வதா இன்னொரு துணையும் பெற்றுப்பாங்களா? இதுதான் இப்போ கேள்விகள் வந்துட்டே தான் இருக்க போகுது. இன்னொன்னு என்னன்னா, பெண்களோட நெருக்கடி, இந்த டிவோர்ஸை பத்தி பேசுறோம் இல்லையா, அவங்க குழந்தைகளுக்காகவும் நிறைய பெண்கள் இன்னமும், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி 56 வயசு, அவங்க இத்தனைக்கும் ஆண் பிள்ளைகளை பெற்றவங்க, she was not ready to come out. அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நான் போய் நிக்கணும் கூட. கல்யாணம் பண்ணிட்டு இப்ப டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க, 56வது வயசுல டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பெண்மணி அவ்வளோ லக்ஸரியா வாழ்ந்தவங்க இப்ப ஒரு ரிசப்ஷனிஸ்டா வேலை செய்யறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிக்கும் பெண்கள் தள்ளப்படுறாங்க. ஏன் அதே நீங்க கேட்கிற அந்த சமுதாயம், ஏன் நீ இந்த வயசுல போய் டிவோர்ஸ் பண்ணிட்டியா, அதே கேள்விகளை தான் கேட்கறாங்க. அப்போ நீ 56 வயசு, அவங்களோட பாதி வாழ்க்கை முடிஞ்சது, அவங்க என்னென்ன அனுபவிக்கணுமோ அனுபவிக்கலையோ அது நம்மளுக்கு தெரியாது. திருப்பியும் அங்க போய் ஒரு கேள்வி வருது, உனக்கு 56 வயசுல உனக்கு டிவோர்ஸ் வேணுமா, என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போ. அதாவது 18 வயசுல லவ் வந்துடணும், 20 வயசுல கல்யாணம் பண்ணிடணும், 22 வயசுல புள்ள பெத்தரணும், 50 வயசுல செத்துறணும், அதுக்கு மேல உயிரோடு இருக்கவே கூடாது. ஏன்னா 40க்கு மேல உங்களுக்கு சுகர் இல்லைன்னா அதிசயமா பாக்குறான், என்ன இன்னும் சுகர் வரலையா அப்படிங்கிறா. அதாவது எவ்வளவு கேவலமா இருக்குன்னா, நீ ஏன் என்ன சாகலங்கிறது மட்டும்தான் நம்ம மக்கள் கள்ளிப்பால கள்ளி செடியோ சாவடிப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளால பெண்களை சாவடிக்கிறாங்க. கொஞ்சம் நவீனமா மாறி இருக்கு, அவ்வளவுதான். இப்போ கூட நம்ம சட்ட ரீதியா 21 வயசு அப்படின்றது திருமணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதில் சில ரெகுலேஷன் பண்ணி இவங்க வரதட்சணைக்கு சொன்னாங்க, அதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும், அது ஆடம்பரமாக பண்ணுறது இல்லை. இதுலேயே இன்னும் மைனர் வயசுலேயே கல்யாணம் பண்ணி 16 வயசு 17 வயசுல கல்யாணமே நிறைய இங்கே நம்ம ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி பெண்கள்கிட்ட கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு கூட கேட்கறது இல்லை, கேட்டாலும் அவங்களுடைய நோ சொல்றது அக்செப்ட் பண்றது இல்லை. பொண் வேண்டாம்னு சொன்ன உடனே ஒரு கொஸ்டின் வருது, அப்ப நீ யாரை லவ் பண்ற? உடனே அந்த பொண்ணுக்கு திருமணம் வேணான்னு சொல்ல மறு நிமிஷமே அப்ப யார் உன் கூட இருக்கா, நீ அப்ப யாரையோ விரும்புறியா? இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட்ல எனக்கு கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு தோணும் போது என் வீட்டுல எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி, நீ யாரை லவ் பண்ற? சோ அந்த மனநிலைக்கு நம்மளுக்கு லவ்வே இல்லைனாலும், ஓ இப்படி இருந்தா கூட நம்ம கல்யாணம் தள்ளி போவோமோ, அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கூட வர வைக்கலாம். மேபி அவங்க அதை கிளியரா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு எமோஷனல் பிளாக்மெயில், எங்களுக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பாங்க, நாங்க செத்து போயிட்டோம்னா நீ சமூகத்தோட இந்த கடமையை முடிச்சிடணும், பெத்த கடமையை முடிக்கணும்ன்றதும் பேரண்ட்ஸ் சைடுல இருந்து அந்த கடமையை யாரு பிரஷர் பண்றாங்கன்னா சமூகம் தான். இப்ப இவ்வளவு வயசாயிடுச்சு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கல, ஏன் உன் பொண்ணு இன்னும் குழந்தை பெத்துக்கல, சரி ஒரு வாழ்க்கை தான் அப்படி போயிடுச்சு, பொண்ணுக்கு சட்டு புட்டுன்னு 2வது கல்யாணம் பண்ணி வைங்க. இது எல்லாமே இந்த சமூகம் யாரா இருக்குன்னா நாமளா இருக்கும். நம்ம எடுக்கிற படங்களா இருக்கு, நாம பேசுற சினிமா, பாக்குற சீரியல், குறிப்பா இந்த சீரியலுங்க எவ்வளவு நீ அபியூஸ் பண்ணாலும் புருஷனை விட்டு போக கூடாது. அங்கதான் உண்மையான காதல் இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு அம்மா, ஒரு 45 வயசு அம்மா, அந்த அம்மா கிட்ட நான் இந்த மாதிரி ஏதோ பெண்கள் சார்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, இவ்வளவு பேசுறீங்க மேடம், ஆனா இப்பயும் என்ன பண்றது, பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட் போனா அந்த இப்பயும் வெள்ளை வச்சுட்டு போடுறாங்கன்னு சொன்னாங்க.
நீங்க யார் போடுறதுன்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நான் வேணாம்னு நினைச்சாலும் என் சுத்தி இருக்கிறவங்க வந்து வெள்ளை பெட்ஷீட் போட வைப்பாங்க, அதுல வந்து ரத்தக்கரை இருக்கான்னு பார்க்க வைப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் அந்த இது சொன்னாங்க போகும்போதே கொஞ்சம் சிகப்பிங்கோட போகணும் இனிமேல் பிள்ளைகள்லாம். அந்த மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு நான் கேக்குறேன், மத்தவங்கள விடுங்கம்மா, நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க மருமகளுக்கு நீங்க அதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா, மத்தவங்க சொன்னாலும் சொல்லலாம்னு ஏன் மனநிலையை மாத்த முடியல, நான் பண்ணுவேங்கிறாங்க. வெளிப்படையா சொல்றாங்க, நான் பண்ணுவேன்மான்றாங்க. சரி, அதே பொண்ணு உங்ககிட்ட வந்து, அதாவது இந்த பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? திருமணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு எந்த ஒரு பாலியல் உறவுல இருந்திருக்க கூடாது, என் பையன் கூட தான் முதல் முறையா அந்த பொண்ணு வந்து பாலியல் உறவுல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்லுது, அத்தை இந்த மாதிரி உங்க பையன் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட உறவுல இருந்திருக்காரு, என்கிட்ட இதை ஃபர்ஸ்ட் நைட்ல தான் சொன்னாருன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு நீங்க பெட்ஷீட் போட போறது இல்ல, அவனுக்கு வந்து சிவப்பு இங்க் வர போறது இல்ல அவங்க சொன்ன மாதிரி, அதை வந்து சொல்லுது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னா, என்ன சொல்வீங்க உங்க மருமக கிட்டன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆம்பளை சொல்றாங்க, பையன் அப்படி இப்படி இருப்பாமா, நீ என்னமா அப்படி பண்றது, என்னமா பண்றது, ஆம்பளைன்னா அப்படிதான். கல்யாணம் ஆயிடுச்சேம்மா அப்படின்னு சொல்லுவேன்றாங்க. அப்ப அவங்க அந்த அம்மா சொல்ற பதிலே பாருங்க, மருமகள்னா அப்படியே அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச கையோட வீட்டை விட்டு அமிச்சிடணுன்ற மாதிரி பேசுறாங்க. அதையே அவங்க பையன் பண்ணி இருந்தாருன்னா என்னமா பண்றதுங்கிறாங்க. அப்ப பெண்களோட மனநிலை அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா? நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பிம்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்து இப்பெல்லாம் பெண்கள் முன்னேறிட்டாங்க, இப்பெல்லாம் யாரு ஜாதி பாக்குறாங்க மாதிரி, இப்பெல்லாம் எங்கெங்க பெண் அடிமைத்தனம் எல்லாம் இருக்கு, பெண்கள் தான் ஆண்களை அடிமைப்படுத்துறாங்க, பெண்கள் தான் ஆண்களை அடிக்கிறாங்கன்னு ஒரு ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்பயுமே இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த 4 பேர் பேசுற விஷயங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, இன்னுமாடா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு வருது, கோவம் வருது. அப்போ இங்க ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பெண்கள் வந்து ரொம்ப அபியூசிவா இருக்காங்க அப்படின்னா, எங்கேயோ நடக்கிற 1-2 விஷயங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னா, வெளியவே பேச முடியாத பெண்கள் மேல சப்ரஸ் பண்றீங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி பெருசா ஒரு வரதட்சணை அப்படின்னு வரும்போது, ஒரு டெத் வரும்போது உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு, எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி சூழல்கள் இருக்கிற பெண்களோட வாழ்றோம், பாக்குறோம், எல்லாத்தையும் வந்து நாங்க மீடியால சொல்லிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரியான இருக்கிறதுனால இங்க மாற்றம் அப்படிங்கிறது சமூகத்துல இருந்து தொடங்கணும், வீட்டுல இருந்து தொடங்கணும், ஆண்கள் கிட்ட இருந்து தொடங்கணும். ஓகே, நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தலாம் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கலாம். இந்த கல்யாண விஷயத்திலிருந்து பெண்களுக்கு இப்போ சொன்னால் 56 வயசுல டிவோர்ஸ் வாங்குறது, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 வயசுலேயே ஒரு லேடி டிவோர்ஸ் ஆனதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விவாதமாக, அதை வந்து ஒரு நியூஸாக பார்க்குறதெல்லாம் இருக்குல்ல. அப்போது டிவோர்ஸ் ஒரு பக்கம் அது அவசியம்தான் பேசுறது, அதை புரிஞ்சுக்கிற கட்டத்துக்கு வந்தபோது கூட நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோ இல்லை நம்மள ஒருத்தங்களோ வந்து பண்ணிக்கும் போது ஷாக் ஆகிறத தாண்டி கொஞ்சம் பசங்க இருக்காங்கல்ல, பசங்களுக்காக யோசிச்சிருக்கலான்னு இவ்வளோ தூரம் பேசினவங்களே அங்கே போய் பேசுகிறதும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே டிவோர்ஸ் பண்ணிக்காமல் குழந்தைங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கு, அப்படி நிறைய இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ கூடுதல் இது திருமணம்ன்றது ஆண் பெண் இருவருக்கும் நிர்பந்தமாக மாறுறதை தாண்டி பெண்களுக்கு இன்னும் கூடுதல் நிர்பந்தமாக மாறுதோ, அது கல்யாணம் 18 வயசில் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறதுலேருந்து, சரி நான் கல்யாணம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன், பசங்களை பெற்றுட்டேன், அவங்களுக்காக அவங்கள செட்டில் பண்ற வரைக்கும் நான் அந்த லைஃப்குள்ள இருக்கேன், அப்புறம் நான் டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டிவோர்ஸ் பண்றதுக்கு 50 வருஷம்லாம் வெயிட் பண்ணி பண்றது, அதுக்காக கேட்கிறேன், இது எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய கேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த டீனேஜ் பொண்ணுங்க, காலேஜ் பசங்க சொல்றாங்க, எத்தனையோ சொல்றீங்க அம்மாட்ட டிவோர்ஸ் பண்ணி வெள்ளவான்னு, வரவே மாட்டேங்கிறாங்க. இதோ நீ போயிடு, நீ கல்யாணம் பண்ணிட்டு அங்க போயிடு, நான் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ கவலையே படாதமா, 60 வயசு ஆனாலும் டிவோர்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீ கவலைப்படாத, அந்த சமுதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளேயே அவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ளே தான் வரவே மாட்டாங்க, நீ கவலைப்படாத, நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த சமுதாயம்ன்றது நம்ம கூர்மையா, நம்ம எல்லாருமே சமுதாயத்து மேல பயங்கர கோவத்துல இருக்கும் இப்போ என்ன. ஆனா சமுதாயம்ன்றது வேற யாரும் இல்லைங்க, சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே சமுதாயம் தான். ஆனா அந்த சமுதாயம் ஏன் நம்ம ஃபாலோ பண்றோம் தெரியுமா? சில விஷயம் சமுதாயம் சொன்னதை வந்து நம்ம ஈஸியா கேட்காம நம்ம போயிடுறோம், சில விஷயம் மட்டும் நம்மளுக்கு அப்படியே படிச்சுன்னு பயங்கர கோவம் வருது. அப்படின்னா somewhere you believe it, அதுதான் சைக்காலஜி. ஓகே, somewhere you believe it. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரோடு இருக்கு, நான் இங்க இருந்து இப்போ வந்து கோடம்பாக்க போறேன்னா அது ஒரு ரோடு போட்டு தரேன், இதே தான் நம்ம பேரண்ட்ஸ் கல்ச்சர் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குது அந்த பாதையை. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கேன், திடீர்னு நீயா சுயமா யோசிச்சு ஒரு ரோட்ல போகணுன்ற போது தப்பாயிடுமோ அப்படின்னு அந்த வரும்போது தான் சமுதாயம் உள்ள வந்து குழப்புது. நீ இப்படி போனா அப்படி ஆயிரும், இப்படி இருக்கணும். ஏன்னா இந்த பியர் ப்ரெஷர்ல நம்ம வந்து பைக் வாங்கணும்னு பசங்களாம் நினைக்கிற மாதிரி இந்த சமுதாய ப்ரெஷர் வந்து அந்த பெற்றோர்களுக்கு இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு இருக்க போது ஒருவேளை நம்ம தப்பாயிருவோமோன்னு சொல்லி லைட்டா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சமுதாயம் சொல்லும் போது தான் பிரச்சனை பெருசாயிடுது. நீ என்ன இப்படி சொல்ற, நீ என்ன, நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ண மாட்டேன், நீ சண்டையே போடாத, நீ என்ன பண்றியோ அதை பண்ணிட்டு போ, அது கரெக்ட் அப்படிதான் நான் சொல்றேன். ஃபைனலா நீங்க சமுதாயத்துக்கு பயப்படாம நீங்க சொல்ற, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இவ்வளவு பேசுற பெண்களுக்குள்ளயும் ஒருவேளை நம்ம இவங்க சொல்றது கேட்காம ஏதாவது போயிட்டோம்னா நாளைக்கு குழந்தைங்க சஃபர் பண்ணுவாங்களோ, இதனாலதான் அந்த டிவோர்ஸ் விட்டு வெளில வர மாட்டேன். யூ திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாரும் ஒரு சமுதாய கோட்பாடுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்,
தனி மனிதனா வாழ முடியுமானா ரொம்ப கஷ்டம் தான். we are all social animals, எல்லாரும் டிபெண்ட் பண்ணி வாழ்றோம். கரெக்ட் தான். ஆனா இன்னும் சமுதாயம் க்ரோ ஆகல, என்ன பண்றது? இந்த மாதிரி சில பெண்களை வந்து தள்ளி வைக்கிறாங்க. உங்க சமுதாயத்துல இருந்து நாங்க தள்ளி வச்சிருவோங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை தள்ளி வைக்கிறது? நம்மளால பண்ண முடியுது, சாப்பிட முடியுது, நம்மளால சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்க சொல்றதை கேட்டு வாழணும் இல்ல. அதுக்கு நான் தறிகெட்டு போறது இல்ல. போதை மருந்து அடிமையாகி 10 பேரோட குடும்பம், நான் அப்படிலாம் நான் போகணும் இல்லை. எனக்கு தெரியும் எப்படி வாழ போறேன்ற முடிவை இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து இதுல இருந்து வெளில வர முடியுது. இதுக்காக நாங்க வந்து டிவோர்ஸை வந்து ஆதரிக்கிறோம். நாளைக்கு எல்லாரும் வெளியில வந்துருங்கன்ட்டு இதெல்லாம் கேட்டு எல்லாரும் நான் டிவோர்ஸ் பண்றேன். ஓகே, அதுதான். அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க. இமோஷனலா நீங்க கனெக்ட் ஆகாம ப்ராக்டிக்கலா கனெக்ட் ஆகுங்க. சில இடங்கள்ல இமோஷனலா கனெக்ட் ஆகி தான் ஆகணும். நான் மொத்தமா நீங்க உணர்வுகளற்ற ஜந்துக்களா வாழுங்கன்னு சொல்லல. ஆனா அந்த உணர்வுகளை தாண்டி கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. அது எந்த ஊர்ல எந்த கிராமத்துல இருந்தாலும் பரவாயில்ல. இங்க நான் செத்து போனா யாருமே என் கூட வரப்போறது கிடையாது. சரிங்களா? நான் நாளைக்கு ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, கூட யாரும் வரப்போறது கிடையாது. எல்லாமே நான் தான் அனுபவிக்க போறேன். அப்போ என்னோட பெயின், என்னோட ஹாப்பி எழுதி கொடுக்கலாம். எனக்கு இப்படி சந்தோஷம் வந்துச்சுன்னு சொல்ல, அது என்ன மாதிரி சந்தோஷம் என்னால் மட்டும்தான் துக்கமும் சரி, கண்ணீரும் சரி. நீ ஏன் அழறன்னு அவங்க கேட்கலாம், ஆறுதல் சொல்லலாம். நான் எதுக்காக அழறேங்கிற அந்த மூட் ஸ்விங் இருக்கு இல்லையா, அது எனக்கு தான் தெரியும். என்னால் அது சொல்ல முடியாத காரணங்களா. ஸோ நீங்கள் எமோஷ்னலாக சில இடங்கள்ல இருங்க. ஹஸ்பண்ட் விட்டு வெளியே உடனே வான்னா வர முடியாது. குழந்தைய விட்டு வெளியே வா, நிறைய நம்ம கேட்குறோம். நீங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு கேட்குது, உன்னை யார் பெற்றுக்க சொன்னான்னு. அந்த அம்மா அழுது. எப்போ அழுதுன்னா 60 வயசில் அழுது. என் குழந்தை என்ன இப்படி கேட்குது, நான் என்ன பண்ணுறது, என் பேர பிள்ளை உன்னை இப்படி கேட்குது அப்படின்னு அழுதுன்னா 60 வயசு முதியோர் இல்லம் தான் போய் ஆகணும். அங்கே போய் உட்காந்து அழதான் முடியும். ஆனால் நீ அழாத, இங்கே ஒரு அழகான வாழ்க்கை இருக்குது, நீ என்ஜாய் பண்ண ஆரம்பி. இனியாவது வாழ்க்கை அனுபவி. அட்லீஸ்ட் இன்னும் 10 வருஷம் தான் வாழ போகிறோன்னு சொன்னால் கூட 10 வருஷமாவது வாழ்க்கை அனுபவி. அப்பவும் நம்ம எமோஷ்னலாக என் பையனை பார்க்கணும், என் மருமகளை பார்க்கணும். அந்த மாதிரி யதார்த்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாலே பிரச்சனைகள் இங்கேருந்து முடியும். இங்கே ஆண் பெண் எல்லாம் 2 பேருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. சில ஆண்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க, சில பெண்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கீங்க. என்னதான் நான் வந்து என்கிட்ட நிறைய பேர் விஐபி சொல்கிறது தான், நான் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் நான் என் வீட்டில் என் புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுமே, என்ன ரேக்கா பண்ணுறது கேட்குறாங்க. ஆண்களும் அப்படிதான். என்னதான் நாங்கள் இங்கே பதவியில் புலியாக இருந்தாலும் வீட்டில் போனால் பூனை தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். சில இடங்கள்ல அது அழகாக தெரியும். ஆனால் உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது நீ வீட்டை விட்டு துண்டக்கானம் துணியக்கானம் ஓடிடுங்கிற. எங்கேயோ போ, உலகத்தில் எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது, தங்கறதுக்கு இருக்குது, வேலை இருக்குது. ஐயோ இதை விட்டா வாழ்க்கையே போச்சுன்னு அந்த ஒரு செகண்ட் தாங்க பிளாங்காக இருக்கும். சூசைட் பண்ணுற அந்த செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப பிளாங்காக இருக்கும். யாரையுமே பிடிக்காது, எல்லாமே பொய்ன்னு தோணும். நம்மளை அறியாமே நம்ம தொங்கிடுவோம். தொங்கும் போது கூட நம்ம தொங்குறோன்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சது. ஏமா அந்த நேரத்தில் கரெக்டாக கூப்பிட்டானா போயிட்டோம், அவ்வளோதான். ஸோ நான் வந்து தவறான ஒரு ஆணை காதலித்த ஒரு பெண்ணோட சூசைடும் பார்த்துட்டேன். ஒரு பெண்ணை காதலித்தது வீட்டில் அக்செப்ட் பண்ணாதனால அந்த பொண்ணு சூசைட் பண்ணதும் நான் பார்த்துட்டேன். ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளணும்னு நினச்சி அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணாதனால கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்ன அந்த ஆண் ஸோ லவ்வர்ஸு, லேட் மேரேஜு, குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லைங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தில் எல்லா கேட்டகரியிலையுமே சூசைட் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பொண்ணு 2 நாளாக புருஷங்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி புருஷங்காரன் ஃபோன் பண்ணார், மாமனார் சூசைட் பண்ணிட்டார் கோயம்புத்தூரில். நான் போய் ஓப்பன் பண்ணிட்டு தொங்குறாரு. எங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அந்த அம்மா சொல்லுது, அந்த அம்மா உயிரோடு தான் இருக்குது. அப்போது வெரைட்டி இங்கே சூசைட் நடக்குது. இதுக்கு எல்லாமே மனநிலை தான். இந்த மனநிலைக்கு தள்ளக்கூடியது சொசைட்டி. ஒன்றும் யாரும் அமெரிக்கா அதிபர்லாம் கிடையாது. நம்ம சித்தப்பன், நம்ம பெரியப்பன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நமக்கு தெரிஞ்சவன் தான் நமக்கு வந்து திருடனே, நமக்கு தெரிஞ்சவன் தான் நம்ம வில்லனே, நமக்கு தெரிஞ்சவன் தான் நமக்கு துரோகியே. புதுசாக ஒருத்தன் வந்து நீ அழகா இல்லைன்னு சொல்ல மாட்டான். நம்ம கூடயே இருக்க வேண்டி இன்னைக்கு அழகா இல்லைன்னு கேட்பான். நம்ம உடனே 1500 க்ரீம் போடுவோம். அங்கேயே நம்ம ஏமாற ஆரம்பிச்சிருவோம். வேண்டாங்கிற, உன் கண்ணாடி என்ன சொல்லுதோ அது பண்ணு. அதை பண்ணுறதுக்கு பெண்களுக்கு அறிவோ பணமோ தேவையே இல்லை, அனுபவம் தான் தேவை. வெளியே வாங்கங்கிற. கண்டிப்பா. இப்போ ரேகா சொன்ன மாதிரி, கடைசியாக சொன்ன மாதிரி ஓரிரு வரிகள். இப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து உடனே தீர்வு சொல்ல முடியாது. அது ஒரு லாங் ப்ராசஸ். நம்ம எவால்வ் ஆகி காலங்காலமாக நம்ம மனித குலம் தோன்றதுலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா பெரிய ட்ராவல் இருக்குது. ஆனாலும் இப்போ நம்ம பேசும்போது எல்லார்ட்டையும் சின்ன சின்ன விஷயம் இருந்துச்சு இல்லையா. நம்ம தனி மனுஷனாவே இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஒரு மாற்றத்தை நம்மளிருந்து ஒரு இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம சமுதாயம்ன்ற நம்ம தான், நம்மளை சார்ந்திருக்கவங்களை தாண்டி நம்மளும் அதுல ஒரு அங்கம். என்ன பண்ணலான்னு ஆளுக்கு ஒரு லைன்ல சொன்னா, பழி போடுறத நிறுத்துங்க, ஜட்ஜ் பண்ணுறத நிறுத்துங்க.
இதெல்லாம் மாறினாலே எல்லாமே மாறிடும். நீ இப்படிதான், உன்னாலதான் இதாச்சு, அந்த ஒரு சொல் வேண்டாம். இன்னொரு சூசைட் கேஸ் சொல்லணும்னா, ஒரு குழந்தை வந்து தவறி அந்த ஸ்லாப் மேல வந்திருக்கும். அந்த சோஷியல் மீடியா அந்த தாயை மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க, குழந்தைய விட்டுட்டு என்ன பண்ணாங்க, அது தாங்க முடியாம அடுத்த வாரத்துலயும் அவங்க அம்மா சாகுறாங்க. ஸோ இது யார் ஈஸியா ஜட்ஜ் பண்றாங்க. அங்க என்ன நடந்தது யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நீ உட்காந்து கமெண்ட்டை போடுற, நீ என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு அம்மாவா அப்படி, ஏன் அவங்க அப்பாவை ஏன் கேட்கல? ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்றதை நம்ம நிறுத்திக்கலாம். யாரோ ஒருத்தங்க as a தேவை கிடையாது. judgmental, அந்த ஜட்ஜ்மெண்டல் தாட் ப்ராசஸை விடுங்க. கேள்வி கேட்கறத நிறுத்துங்க, பழி சொல்லுறத நிறுத்துங்க, அவங்களோட வாழ்க்கைய சுதந்திரமா வாழ விடுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வாழ விடு, அவ்வளவுதான். ஓகே திலகவதி, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட இறுதி கருத்தா வந்து சாதி, வர்க்கம், ஆணாதிக்கம் மூணுமே இன்டர் கனெக்டட். இது மூணுத்தையும் சேர்த்து வச்சு பேசாம பெண்ணுக்கு விடுதலையே கிடையாது. ஸோ எப்பயும் நம்ம வந்து இதை எப்படி நம்ம அடிப்படையில இருந்து மாற்றலாம்ன்றதுல இருக்கணும். அண்ட் இந்த மூணுத்துக்கையும் மாத்தணும் அப்படின்னா சமூகம், சட்டம், அரசு இது மூணு சேர்ந்து வேலை பார்த்து தான் இது மாற முடியும். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம அதை பார்த்துறோம். அண்ட் பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்கள் நம்ம உயிருக்கு நாம தான் பொறுப்பு. யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் போய் ஹெல்ப் கேட்கணும். நீங்க தான் போய் ஒரு என்ஜிஓவை பார்க்கணுமா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்க்கணுமா, இல்ல வந்து ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணுமா, ஏதோ ஒரு கவுன்சிலரை போய் பார்க்கணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு. கோ ஆஸ்க் ஹெல்ப் அண்ட் சர்வைவ். அவ்வளவுதான் பெண்களுக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சாவுகளெல்லாம் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வரக்கூடிய தலைமுறையினர் வந்து தனக்குள்ள என்னென்ன ஸ்டீரியோ டைப் இருக்கு, எனக்குள்ளே கூட நிறைய பயஸ் இருக்கலாம், நான் கூட நிறைய கத்துட்டு வந்திருக்கலாம் என்னோட கல்ச்சரல் நார்ம்ஸ்ல இருந்து. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு முதல்ல அதை நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 20-25 வயசு இனிமே கல்யாணம் பண்ணி ஒரு முடிஞ்சு போச்சு, இனிமே இந்த சமூகமே இப்படிதான் இருக்க போகுதுன்னா அடுத்த 10-15 வருஷம் வரக்கூடிய அடுத்த சந்ததியர்கள் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து பேரண்டிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அவங்க பண்ணணும். அடுத்தது ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங். இப்போ இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஒரு கொடுத்துருந்தாலும் நிறைய அறிவுகள் நம்ம கொடுத்துருக்கலாம். பிளஸ் இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ பஞ்சாயத்துன்னு ஒன்று பண்றீங்க பாருங்களா, அந்த மாதிரி நேரம் வந்து அதை தவிர்த்துட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போயிருந்தா கூட காது வச்ச மாதிரி அந்த பிரச்சனை என்னன்னு பேசி இன்னைக்கு ஒரு விலை மதிப்பெற்ற ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாத்தி இருக்கலாம். ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்கு. இந்த மனநல பிரச்சனைகள், டிப்ரெஷன்ல இருந்திருக்கலாம் தனியா, அதோடைய சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல. இன்னைக்கு மனநல விழிப்புணர்வு இல்லாத ஒரு காரணத்தினாலுமே அந்த பெற்றோர்கள் வந்து கூட்டு போயிருக்கலான்ற ஒரு இது கூட இல்லை. கூட்டு போயிருந்தா இன்னைக்கு காப்பாத்திருக்கலாம். ஸோ இதுக்கு தீர்வு இருக்கு. தற்கொலை கண்டிப்பா தீர்வு அல்ல அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. ரேகா, நீங்க இறுதி கருத்தை ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லைங்க, அடுத்தவன் சொல்றதெல்லாம் அவன் வாயிலிருந்து சொல்றான், அவன் மூளை யோசிக்கிறான். அது சோஷியல் மீடியா கமெண்ட்ஸோ, பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்பா அம்மா கமெண்ட்ஸாக இருந்தால் கூட வாங்கிக்கோ, விட்டுடு. ஸோ இங்கே வந்து உன்னை உத்தமன்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தில் எந்த உத்தமனும் பறக்கலை. உன்னை வந்து டேஷுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த டேஷும் நம்ம டேஷை பார்த்ததே கிடையாது. அதனால் அவன் வாழ்க்கை வாழ்கிறானா வாழலையோ, நீ உன் வாழ்க்கையை வாழு, இல்லைன்னா நீ செத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் உங்களுக்காக நாங்கள் பேச வேண்டியதான். இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக பேச. ஆமாம், அதாவது நம்ம இவ்வளோ டெய்லி மோட்டிவேட் பண்ணுறோங்க, டெய்லி போடுறோம், டெய்லி விஷயங்கள் சொல்கிறோம், ஷேர் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க நம்ம பண்ணுறது தப்புன்னா அதை பண்ணுறதை நிறுத்தணும். நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில பேர்லாம் ரெகுலராக ஒரு 25 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட். இன்னொன்று சொல்லணும்னா அது ஒரு ஹேபி. ஓகேங்களா? அவங்களால நம்ம திருத்தவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுகளால் இப்போ பாருங்கள், நிறைய பேருக்கு திருமண பந்தத்திலே இல்லை. அதனால் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, உன்னை யோகியன்னு சொல்கிற அளவுக்கு உலகத்தில் ஒரு யோகியம் பிறக்கவும் இல்லை, உன்னை டேஷ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டேஷ் கிட்ட நம்ம வாழவும் இல்லை. அதனால் நீ ஜாலியாக அதை பற்றிலாம் கேர் பண்ணிக்க தேவையில்லை. இன்னொருத்தவங்களோட கமெண்ட்ஸ் பற்றி அப்படின்றீங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ரிதன்யாவுடைய லைஃப், அவங்களுக்கு நடந்த அந்த சூசைடு, அதிலிருந்து டவுரி, பல்வேறு விஷயங்கள், பெண்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 பெண் பிரதிநிதிகள் வந்து அவங்க நம்மக்கிட்ட பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது இதுக்கு தீர்வாக சொல்லும்போது ரிதன்யா தான் முதல் தற்கொலையும் இல்லை, அது இறுதி தற்கொலையாக இருக்குமா அப்படின்னு நமக்கும் தெரியாது. ஆனால் இதோட நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருடைய எண்ணமாகவும் ஆசையாகவும் இருக்குது. ஆனால் இதில் சொன்னது போல தான் தீர்வாக நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் குறைந்தபட்சம் இவங்கெல்லாம் பேசுனதை வச்சு நான் இது வரைக்கும் ஏன்னா இவங்க 4 பேர் சொன்னதில் நான் ஒரு ஆணாக உள்வாங்கிக்கிட்டதில்ல. திலகவதி சொன்னதை போல் இதை வெறும் ஆண் பெண் பிரச்சனை அப்படின்னு சுருக்கி பார்க்காம, இதை வெறும் வரதட்சணை பிரச்சனை அப்படின்னு சுருக்கி பார்க்காம, இதில் சமுதாயமாக எல்லாருடைய பங்கும் இருக்குது. நம்ம ரிதன்யா இறந்துட்டதும் நம்ம வந்து எல்லாருமே வந்து உச்சி கொட்டுறோம், அவங்களுக்காக வந்து ஃபேஸ்புக்கில் ரைட்டப் போடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அதை தாண்டி அந்த மாதிரியான குற்றங்கள் இங்கே நடக்கிறதுக்கு, அந்த மாதிரியான உயிர்கள் இழக்கிறதுக்கு சமுதாயத்தில் அங்கம் வகிக்கிற நாமளும் ஒரு காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு உண்மையாக இருக்குது. கசப்பான உண்மை தான், ஆனால் இருக்க தான் செய்யுது. குறைந்தபட்சம் நம்ம யாரையாவது பார்க்கும்போது
எப்போ கல்யாணம்னு கேட்குறத தவிர்த்துக்கலாம். கல்யாணம் ஆகியிருந்தா எப்போ குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்னு குழந்தை பிறக்கலையான்றதை கேட்குறத நிறுத்திக்கலாம். அது மாதிரி நம்ம சில கேள்விகளை திணிக்கிறது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவசியம். அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனலை நம்ம ரொம்ப ரொம்ப மதிக்கணும், ப்ரைவசியை மதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்க பேசுனதுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ நம்ம மெல்ல மெல்ல மாற்றங்களை நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கணும். இனிமேலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குமுதம் சிநேகிதி சார்பாக நாமளும் வேண்டிக்கிறோம். இந்த டிஸ்கஷன் மிகவும் பயனுள்ளதாக எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி ஒரு பயனுள்ள அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட்ஸில் இது தொடர்பான விஷயங்களை நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நன்றி, வணக்கம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.